அன்புக்குரியவர்களே, அஹ் முந்தைய வகுப்பிலே நான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அஹ், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பு கிடையாது. காரணம், கிறிஸ்து இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் போது அந்த ஆவிக்குட்பட்ட இந்த பிரமாணம், ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பதுகளுடைய பிரமாணத்தின்றி விடுதலையாக்கிற்று என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, நரகம் தண்டனை கிடையாது என்கிறதை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். காரணம், தேவனால் பிறந்தவர்கள் அவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள், இன்னொன்று மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்றால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்றால் ரட்சிக்கப்படாதவர்கள். முற்காலத்திலே நாமும் அப்படித்தான் இருந்தோம் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் தெளிவாக சொல்கிறார். அதாவது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கொண்டு வந்தோம். அப்பொழுது நாம் என்னது கோவாக்கனைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம், அக்கிரமங்களாலும் பாவங்களாயினும் மறித்தவர்களாக இருந்தோம். அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள நிலைமை, அது மாம்சத்துக்கு உட்பட்ட ஒரு காலம். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய மனதிலே நல்ல விருப்பங்களை ஆண்டவர் தருகிறார். காரணம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போதே தன்னை தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறான். அப்பொழுது அவனுக்கு பரிசுத்தமாகுதல் பலனாக கிடைக்கிறது. தேவனை தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவன் புதிய மனிதன், ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறார். ஆனால் இந்த மாமிசம் இன்னும் மறுமையிலே சென்று சேரவில்லை, மறுரூபமாக்கப்படவில்லை. ஆகவே இந்த மாமிசம் இதற்கு எதிராக, நமக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த விருப்பங்களுக்கு எதிராக இந்த மாமிசம் போராடும். ஆகவே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது என்கிறதை குறித்து பார்த்தோம். இந்த போராட்டத்திலிருந்து நாம் வெற்றி பெற, இந்த மாமிசத்துக்கு நான் கடனாளிகள் அல்ல, நான் தேவனுக்கு அடிமை, நான் தேவனுக்கு அடிமையாக என்னை ஒப்பு கொடுத்தவன். ஆகவே இந்த மாம்சம் எனக்கு எதிராக போராடுகிறது. நான் இந்த மாம்சத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், நான் இந்த மாமிசத்துக்கு கீழ்ப்படைய மாட்டேன். இந்த மாமிசத்துக்கு உட்பட்டவன் அல்ல, நான் மாமிசத்துக்கு நான் கடனாளி அல்ல, இந்த மாம்சம் எனக்கு எதுவும் செய்யாது என்கின்ற அந்த உணர்வு உள்ளவர்களாக இந்த மாம்சத்துக்கு எதிராக போராடி நம்மால் வெற்றி பெற முடியும். ஆண்டவர் அதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு அந்த உரிமை, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கலாம். நாம் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்கள். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உறுதிப்படுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர், ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். மட்டுமல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரர். தேவனுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதற்கெல்லாம் நாமும் உரிமையாளர்கள் என்கின்ற அடிப்படையிலே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்றால் கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதற்கெல்லாம் நாமும் உடன் சொந்தம், பங்காளிகள். அப்போ கிறிஸ்து பரலோகத்துக்கு இருக்கிறார் என்றால் நாம் பரலோகத்துக்கு உரியவர்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டீர்கள். நாம் உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். மட்டுமல்ல, நம் தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்போது நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம் 20ஆம் அதிகாரத்திலே. அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுள் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார், அவரோடு கூட அந்த பொறுப்பை அவருடையவர்களுக்கும் கொடுக்கிறார். இப்போ அவர் இருக்கிற இடத்துல அவரோடு உட்கார இடம், அவருக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் அதையும் அவருடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதற்கெல்லாமும் அவரால் மீட்கப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் அவர் சொந்தமாக்குகிறார், உரிமையாளராக்குகிறார். தான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. நாம் பிள்ளைகளானால், நாம் ரட்சிக்கப்பட்டவர்களானால், நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களானால், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றவர்களானால், நான் ஆவியின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களானால், அதாவது நான் கிரியா பிரமாணம் அல்ல, நான் என்னுடைய மாம்சத்தின்படி
நான் ஏதோ ஒன்றை முயற்சி செய்து நான் சரியாக வாழ்ந்து நான் நித்தியத்தை சென்று சேருவேன், என்னுடைய கிரியைகளினால் என்னுடைய முயற்சி, நான் பாவமே செய்யாமல் பரலோகத்துக்கு போய்விடுவேன், நான் இல்லைண்டா அதற்கு எதுவான நான் சடங்காச்சாரியங்கள் அல்லது பரிகாரங்கள் எல்லாம் செய்து நான் கடவுளை பிரியப்படுத்தி கடவுளுக்கு முன்பாக நிற்பேன் என்கின்ற நிலைமையில் உள்ளவர்கள் அல்ல. அவர்கள் காப்பாற்றப்பட முடியாது. மாறாக நான் பாவிதான், எனக்காக ஆண்டவர் மறித்திருக்கிறார், அவர் மூலமாக அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் மூலமாக என்னை நான் நீதிமானாக முடியும் என்று சொல்லி அவரை விசுவாசித்து என்னுடைய பாவத்திற்காக அவர் மறித்தார், அங்கே நான் மறித்திருக்கிறேன் என்கிறதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, கிறிஸ்துவ மகிமைப்பட்டால் அவரோடு கூட நாமும் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாக. இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டார், இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தார், அதை போல அவரோடு கூட நாமும் மகிமை அடையும்படிக்கு அவரோடு கூட நாமும் பாடுபட வேண்டும். எப்படி வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட மரித்தால், நாமும் அவரோடு கூட மரித்தோம் என்றால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அந்த ரட்சிக்கப்படுகிற வேளையிலே செய்கின்ற முதலாவது காரியம் என்ன? அவரோடு கூட மரிக்கிற காரியம். அவரோடு கூட மரிக்கிற ஒரு மனிதன் மரித்து எழும்புகிற அந்த காரியம்தான் புதிதாக்கப்படுதல், அதாவது ரட்சிக்கப்படுதல். நான் என்னுடைய பாவத்திற்காக நான் மரித்துட்டேன், நான் லிட்டலாக மறிக்கவில்லை, எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரித்தார், அப்படி நான் அங்கே மரித்ததுதான். அப்போ நான் இனி பிறந்து விட்டேன், இது நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், புதிய மனிதனாக பிறந்திருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எண்ணமுடையவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அதே காரியத்தை இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால், அவரோடு கூட நான் மரித்தால் மட்டுமல்ல, அவரோடு கூட நான் பாடுபட்டால் அவரோடு கூட நான் மகிமைப்பட முடியும். கிறிஸ்துவோடு கூட மரித்தால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அதுபோல அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட மகிமைப்படுவோம். யார் தேவனோடு கூட பாடுபட முடியும்? யார் கிறிஸ்துவோடு கூட பாடுபட முடியும்? தங்கள் மாம்ச பலனை நம்பி வாழுகிறவர்கள் கிறிஸ்துவோடனே கூட பாடுபட முடியாது. அவர்கள் தங்களுடைய சுயபலத்தால் தங்கள் முயற்சி செய்து சில காரியங்களை அடைய முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் யார் ஒருவர் தன்னை நம்பாமல் நான் கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்க முடியும், அவர் என்னை மீட்டார், அவரோடு கூட நான் மரித்திருக்கிறேன் என்று சொல்லி வாழுகிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட பாடுபடுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இங்கே இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாடு என்று நாம் வரும்போது நாம் பார்க்கிறோம், மாம்சம் 7ஆம் அதிகாரத்திலே பவுலுக்கு இருந்த இக்கட்டான நிலைமையை குறித்து சொல்லுகிறார். நிர்பந்தமான மனிதன் நான், இதிலிருந்து யாரை விடுதலை ஆக்குவார்? இந்த மரண சரீரத்திலிருந்து யாரை விடுதலை ஆக்குவார்? அங்கே அவருக்குள்ள பிரச்சனை என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட நான், எனக்குள்ளாக நல்ல விருப்பங்கள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து மூலமாக நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். அப்போ எனக்குள்ளாக ஆண்டவர் நல்ல விடுதலை தந்திருக்கிறார், அதனால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் என் மனதினாலே நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க வாழ்கிறேன், அதாவது என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும், ஆனால் என்னுடைய மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். என்னுடைய மாம்சம் பாவ பிரமாணத்துக்கு நேராக இழுக்கிறது, என் மனமோ தேவனால் புதிதாக்கப்பட்ட மனமோ தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கிறது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு போராட்டம், இதுவே ஒரு பெரிய பாடு. மாமிசம் மாவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் வருகிற பாடு. இந்த மாமிசத்தை கீழ்ப்படுத்துகிறதே ஒரு பெரும் பாடு. யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவர்கள் மாம்சம் விரும்புகிறதை செய்ய முடியும், தங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி செய்ய முடியும், தங்கள் மாம்சம் எதை செய்ய முடியுமோ செய்ய முடியும். ஆனா கிறிஸ்தவர்கள் அதில் ஒரு போராட வேண்டியிருக்கிறது. மாம்சம் ஒரு காரியத்தை எதிர்க்கிறது, ஒரு காரியத்துக்கு நேராக இழுக்கிறது, ஆனால் உள்ளான மனிதன் ஆவி இதற்கு எதிராக அதன் மேல் நாட்டம் இல்லாதவனாக அதை வெறுக்கிறதாக காணப்படுகிறது. அப்போ இந்த போராட்டம் இதுவே ஒரு பாடாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவதன் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் நிமித்தம் இந்த உலகம் பகைக்கிறதாக காணப்படுகிறது. இந்த உலகம் பகைத்து அங்கே அது ஒரு பாடாக காணப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, பவுல் சொல்லுகிற காரியம், நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரனும் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரமா இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு நாம் உடன் சுதந்திரர், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அப்படியானால் அவருடைய பாடுகளுக்கும் நான் உடன் சுதந்திரராக இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட மகிமையிலே நாம் உடன் சுதந்திரர் என்று சொன்னால்
அங்கே மட்டுமல்ல, இங்கே இங்கேயும் நாம் அவரோடு கூட பாடுகள் அனுபவிப்பதற்கு அவர் உடன் சுதந்திரர் தான். அப்போ இதுதான் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது நடக்கிற மாற்றம். விசுவாசிப்பதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய சுயநலத்திற்காக வாழுகிறவனாக இருப்பான். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு மாற்றம் இருக்கிறது. அவன் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், நான் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும், அப்போ கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடவும் ஆயத்தம் என்கின்ற முடிவுக்கு வருவான். அதுதான் விசுவாசம். மற்றபடி இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதாக சொல்லிக் கொள்வார்கள். எதற்காக தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நோயே இல்லாத நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். ஆனால் அந்த விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை. நம்முடைய பாவ விடுதலைக்காக நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தந்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்கிறதை நம்பி, நாம் அதை இன்னும் காணவில்லை, கண்ணால் காணவில்லை, காணாததை ஆனால் தருவார் என்று நம்பி அவரை விசுவாசித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த விசுவாசம் நம் கிறிஸ்துவுக்காக பாடுபட வைக்கும், பாடுகளை சகிக்க நமக்கு உற்சாகம் தரும், நம்மை பலப்படுத்தும். ஆனால் இன்றைக்கு உள்ள விசுவாசம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பகுதியை மறந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவின் தான் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்துவின் தான் பாடு வராது என்கிறதாக மாற்றி பேசுகிறார்கள். ஆனால் வேதத்திலே எல்லாம் எந்த இடத்தை பார்த்தாலும் பாடு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அதாவது என் நிமித்தம் உங்களை தீமையான மொழிகளை பேசுவார்கள், நிந்திப்பார்கள், துன்பப்படுவீர்கள் எழுதப்பட்டிருக்கும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுக்காதவன் எனக்கு சீடன் அல்ல, எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஒரு இடத்துல சொல்லும் போது நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார். அப்போ வேதத்திலே நாம் எந்த இடத்திலே பார்த்தாலும் யாருமே என்னது, நீங்கள் கிறிஸ்துவ இடத்துல வாருங்கள், உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை கிடைக்கும், உங்களுக்கு துன்பமே இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் என்றெல்லாம் கூவி கூவி அழைக்கவில்லை. மாறாக பாவத்திலிருந்து விடுதலை பெற வாருங்கள் என்றுதான் அழைப்பார்கள். இந்த பாவம், நாம் இந்த பாவமான உலகத்திலே சிக்கியிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவால் தர முடியும். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தருகிறார், அவர் மரித்தார், அதே போல நாமும் மரிக்க வேண்டும். அவர் பாடுபட்டார், அதே போல அவரோடு கூட நாமும் பாடுபட வேண்டும். இப்படி சரியான சுவிசேஷத்தை சொல்லிதான் அழைத்தார்கள். இதை நம்பி வருகிறவர்கள் தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே தான் ஆதி காலத்திலே அவ்வளவு பஞ்சம் வந்தது, அவ்வளவு உபத்திரம் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. ஆனால் விசுவாசிகள் அதிலேயே கிறிஸ்து விசுவாசத்திலே நிலைத்திருந்தார்கள். யாரும் என்னது விலகி போகவில்லை, தேவனை விட்டு போகவில்லை. ரட்சிக்கப்படாதவர்கள், பேரளவிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் வேண்டுமானால் போயிருக்கலாம், அப்படிப்பட்டவர்களை குறித்து பவுல் சொல்லி இருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்போ நாம் தேவனுக்கு சுதந்திரர்கள், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர்கள், கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகள். அப்படியானால் அவரோடு கூட நாம் பாடுக சகிக்கவும் அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தம் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு அருளப்பட்ட ஒரு காரியம், அது கிருபை கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், அவருக்காக நாம் பாடுபடுகிற ஒரு காரியம், தேவனால் தரப்படுகிற ஒரு காரியம். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் இன்றைக்கு இதை காரியத்தை அநேகர் மறுக்கிறார்கள், வேதத்திற்கு எதிராக இந்த மாதிரி பேசுகிறார்கள். வேதம் சொல்லுகிற காரியம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, பாடுபடுகிறதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. காரணம் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்றால் அவரோடு கூட நாம் உடன் சுதந்திரர்கள். அவரோட உடன் சுதந்திரர்கள் என்றால் அவருக்குரிய அனைத்தும் நமக்கு. அவர் பாடுபட்டார், நாமும் பாடுபடுகிறோம். அவர் மரித்தார், நாமும் மரிக்கிறோம் பாவத்துக்கு. அப்போ அவர் நீதிக்கு பிழைத்திருக்க, நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்போ இதுதான் சரியான கிறிஸ்தவ விசுவாசமாக காணப்படுகிறது. ஆகவே நாம் இக்காலத்திலே படுகிற எவ்வளவு பெரிய பாடுகளானாலும் இனிமேல் வெளிப்படத்தக்க மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இக்காலத்திலே நாம் படுகிற பாடுகள் எவ்வளவு காலம், ஒரு இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் தான் பட முடியும். ஆனால் இனிமேல் வெளிப்பட போகிற மகிமை என்கிறது இதோட எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது யுக யுகமாக ஆண்டவரோடு கூட வாழுகிற ஒரு சிலாக்கியம். மட்டுமல்ல, நாம் என்ன நினைக்கிறோம், மகிமை படுகிற இந்த காரியம், நாம் தேவனோடு கூட மகிமைப்படுகிற காரியம்
வெகு சீக்கிரமே நடக்க போகிறது கொஞ்ச காலத்திலே. இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம் என்பது ஏதோ அரை 1 நாள் 2 நாள் என்கிற அடிப்படையில் சில போதவர்கள் பேசுவார்கள். கொஞ்ச காலம் என்பது நாம் இந்த பூமியில வாழுகிற காலம், ஒரு மனிதன் பூமியிலே வாழுகிற காலம், அந்த காலம் தான். அது 100 வருடங்களாக இருந்தாலும் அது கொஞ்ச காலம் தான். காரணம், நாம் மகிமை அடைந்து வாழ போகிற காலங்கள் என்பது ஏதோ ஒரு 5-10 வருடங்கள் அல்ல, 100-200 வருடங்கள் அல்ல, 1000 வருடம் அல்ல, அதற்கு மேலாக கணக்கில்லாத யுகயுகமான வருடங்கள், காலங்கள், எண்ண முடியாத நாட்கள், எல்லையில்லா நாட்கள் நாம் ஆண்டவரோடு மகிமையிலே வாழப் போகிறோம். அப்போ அந்த எல்லையில்லாத வருடங்கள் அல்லது எல்லையில்லாத நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது 100 வருடம் என்பது கொஞ்ச காலம் தானே. அந்த புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள், இந்த கொஞ்ச கால பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், நாம் தேவனுடைய புத்திரராக வெளிப்படுவதற்கு, நாம் மர்வம் அடைவதற்கு, இந்த சரீர மீட்பை அடைவதற்கு நாம் மட்டுமல்ல, இந்த சர்வ சிருஷ்டியும் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடவுளால் படைக்கப்பட்ட மரம், செடி, கொடிகள், விலங்குகள் அனைத்தும் ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன? தேவபுத்திரர்கள் வெளிப்பட வேண்டும், தேவ மனிதர்கள் வெளிப்பட வேண்டும் என்கிறதற்காக அது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மனிதன் தேவபுத்திரன் என்கின்ற அந்த தகுதியை ஒரு காலத்தில் இழந்து போன தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம், அவன் தேவபுத்திரனாகவே இருந்தான். தேவன் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் தேவபுத்திரர் தான். ஆனால் அது இன்னும் சரீர பிரகாரமாக வெளிப்படவில்லை. இன்றைக்கு நாம் இந்த சரீரம் பாவ சரீரமாக உள்ளது. ஆனால் ஆதாம் சரீர பிரகாரமாகவே தேவபுத்திரனாக காணப்பட்டான். தேவனால் உண்டாக்கப்பட்டவன், பாவம் இல்லாமல் இருந்தான். அப்போ அதே போன்ற ஒரு காரியம், அதே போன்ற ஒரு மனிதர்கள் மறுபடியும் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும், இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவரோட காத்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த சரீரம் மீட்படைந்து பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவம் இல்லாத நிலையை அடைவதற்கு, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மக்களும் பாவம் இல்லாத நிலையை அடைவதற்கு, நாம் நம்முடைய சரீரங்கள் மீட்படைந்து சரீர மறுரூபம் அடைவதற்கு எது காத்து கொண்டிருக்கிறது? நம்மை சுற்றி காணப்படுகிற இந்த இயற்கை காத்து கொண்டிருக்கிற சர்வ சிருஷ்டியும், எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சிருஷ்டிகள், கடவுளால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகள் அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ளாக தற்போது காணப்படுகிறது. அது தன்னுடைய செயல்களால் அல்ல. இந்த பூமியில் உள்ள படைப்புகள், மற்ற மனிதனை தவிர்த்த மற்ற படைப்புகள் தன்னுடைய செயல்களால் அல்ல, தன்னுடைய சுய இஷ்டத்தினால் அல்ல, மாறாக அவர்களை கீழ்ப்படுத்த படைப்பாளரால், கடவுளால் மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சிருஷ்டி, ரோமர் 8:21 அந்த சிருஷ்டியானது, அந்த கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகளானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவரால், அந்த கடவுளால் மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இந்த மாயை சரியான மொழிபெயர்ப்பு பார்த்தால் பயனற்ற நிலைக்கு அதுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுள் இயற்கையை படைத்தார் அல்லவா? கடவுள் படைத்த படைப்பிற்கு ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கத்தை கொடுத்திருந்தார். அது சரியான, அது முழுமையான ஒரு நோக்கம் இருந்தது. ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு முழுமையான நோக்கம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது அந்த நோக்கத்திற்கு உகந்ததாக இல்லை, அந்த நோக்கத்துக்கு பயனற்றதொன்றாக காணப்படுகிறது. யாரால்? அதால் அல்ல, அந்த படைப்புகளால் அல்ல, மாறாக கடவுளாலேயே பயனற்ற நிலைமைக்கு அது அடிமைப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் அது அழிவுக்குரியதாக காணப்படுகிறது. கடவுளை படைத்த போது அது அழிவுக்குரியதாக படைக்கவில்லை, மாறாக இப்பொழுது அது அழிவுக்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இதெல்லாம்
அன்புக்குரியவர்களே, ஆதாம் பாவம் செய்தான். ஆனால் கடவுள் படைத்த எல்லா கிரியேஷனும் பாவம் செய்யவில்லை, மற்ற படைப்புகள் எல்லாம் பாவம் செய்யவில்லை. ஆனால் ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் ஆதாமுக்காக படைக்கப்பட்ட மற்றவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? சபித்தார். அல்லது அதை இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது ஆதாம் நிமித்தம் அதை என்ன செய்தார்? பூமியை சபித்தார். இந்த பூமியில இனி முள்ளும் குறுக்கும் முறிவாக கடவுது என்று சொல்லி பூமியை, ஒட்டுமொத்த பூமியையும் சபிக்கிறார் அல்லவா? அப்போ ஆதாம் செய்த பாவம், ஆதாம் தவறு செய்தான், ஆதாமின் நிமித்தம் ஆதாமுக்கு பின்விளைவுகள் ஏற்படுகிறது. ஆனால் மற்ற படைப்புகள் அது தன்னுடைய விருப்பத்தினால் அல்ல, தன்னுடைய சுய இஷ்டத்தினால் அல்ல, மாறாக படைத்தவரால் மாயைக்கு, பயனற்ற நிலைமைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது, அடிமைப்பட்டு கிடக்கிறது. காரணம், இந்த படைப்புகள் ஆதாமுக்காக உருவாக்கப்பட்டவை, மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டவை. அந்த மனிதனே தவறு செய்து விட்டான். அப்போ அந்த மனிதர்களுக்குரியவைகளும், அந்த மனிதர்களுக்காக படைக்கப்பட்டவைகளையும் ஆண்டவர் அந்த நிலைமைக்கு மாற்றிவிட்டார். ஆகவே தான் ஒட்டுமொத்த பூமியும் என்ன இருக்கிறது? பாவத்தின் விளைவினுக்குள்ளாக சிக்கி இருக்கிறது. அப்போ இந்த ஒரு சிங்கம், புலி அல்லது பல மிருகங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த மிருகங்கள் எல்லாம் இன்னொன்றை அடித்து சாப்பிட்டு அப்படித்தான் வாழுகிறது. அதற்குள்ளாக குரோதங்கள் இருக்கிறது, தந்திரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் படைக்கும் போது அப்படி அல்ல. ஆண்டவர் படைக்கும் போது மனிதனுக்கு வெஜிடேரியனை தான் உணவாக கொடுத்திருந்தார். மிருகங்களை எல்லாம் அடித்து சாப்பிடலாம் என்கின்றது கொடுக்கவில்லை. அது நோவாவின் வெள்ளப்பெருக்குக்கு பின்பதாக தான் மிருகங்களை கூட சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடலாம் என்று சொன்னார். அப்போ அதற்கு முன்பதாக ஆண்டவர் படைத்த போது தீங்கு செய்கிற அந்த அடிப்படையில் எந்த மிருகங்கள் கூட கிடையாது. அப்போ தற்போது அந்த மிருகங்களாகட்டும் எல்லாம் அந்த நோக்கங்களை மறந்து இருக்கிறது. ஆண்டவர் படைத்த நோக்கங்களை மறந்து பயனற்ற நிலைமையிலே கீழ்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சிங்கமும் பசுவும் கூடிமையும் என்கிறதெல்லாம், ஓநாய் இதெல்லாம் கூடிமையும், ஆடு மாடு எல்லாம் கூடி ஒன்றாக மேயும், என் பரிசுத்த பருவத்திலே தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு குழந்தை விரியன் பாம்பு புற்றுக்குள் கையிடும், அழுவோடு விளையாடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போ அதுதான் ஆண்டவர் படைத்த பர்ஃபெக்ட் நோக்கம். அப்ப அந்த பர்பஸ் படி இன்றைக்குள்ள சிருஷ்டிகள் காணப்படுகிறது என்றால் இல்லை. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே இல்லை, அது அதனுடைய விருப்பத்தினால இல்லை. படைத்தவர் அந்த நிலைமைக்கு அதை மாற்றி வைத்திருக்கிறார். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே இல்லை, கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. காரணம் மனிதன் தான். அப்போ சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த சிருஷ்டிகள் எல்லாம் மனிதனுடைய ரட்சிப்புக்காக, இந்த சரீரமைப்புக்காக காத்திருக்கிறது? காரணம், இந்த மனிதன் எப்பொழுது இந்த சரீரமைப்பை அடைவானோ, நாம் எப்பொழுது மகிமை அடைவோமோ அப்பொழுதுதான் இந்த கடவுள் படைத்த மற்ற இயற்கைகளுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும். இப்பொழுது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் கடவுள் படைத்த மற்ற படைப்புகளும் இருக்கிறது. மரம் செட்டி கொடிகள் ஆகட்டும், விலங்குகள் ஆகட்டும், ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளும் இந்த மனிதன் பாவம் செய்த போது மனிதன் பாவத்தினுடைய விளைவை அனுபவிக்கிறான். அதோடு கூட மனிதனுக்காக படைக்கப்பட்டவைகளும் அந்த படைத்தவராலே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக கீழ்ப்படுத்தப்பட்டது. அது படைக்கப்பட்ட நோக்கங்கள் மாறிவிட்டது, அது ஒரு பயனற்ற நிலைமைக்கு போய்விட்டது. அதாவது அவைகள் ஒன்றுக்குமே உன்னைக்கு பயனே இல்லை, அப்படி இல்லை, அதனுடைய உண்மையான நோக்கத்தை தவற விட்டு விட்டது. அது உண்மையான நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய, பயனளிக்கக்கூடியதாக இல்லை கடவுளுடைய படைப்புகள். அது சுய இஷ்டத்தினாலே அல்ல, அது அதனுடைய விருப்பத்தினாலே, அது எல்லாம் அப்படி விரும்பவில்லை. ஆண்டவர் படைத்த படைப்புக்கு அந்த நோக்கத்துக்கு நாம் எதிராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவைகளாக விரும்பவில்லை. மாறாக கீழ்ப்படுத்தினவர் ஆண்டவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ அவைகளுக்கும் இந்த நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். நான் படைத்த நோக்கம் சரியாக செய்ய வேண்டும், நானும் மகிமை அடைய வேண்டும், இந்த அழிவுக்குரிய இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு படைப்புகளும் ஏங்கி தவிக்கிறது. அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக தேவனுடைய
பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு இப்பொழுது படைத்தவரால் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாயைக்கு கீழ்பட்டு பயனற்ற தன்மைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் கடவுள் படைத்த படைப்புக்கும் இப்பொழுது இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு மகிமை இருக்கிறது அல்லவா? இந்த மகிமைக்குரிய மகிமையான ஒரு சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும், படைப்புகளும் பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. காரணம், இப்பொழுது சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிறது. இதிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு சிருஷ்டிகளும் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அது எப்பொழுது நடக்கும் என்றால், நம்முடைய சரீர மீட்பு எப்பொழுது நடக்குமோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவாரோ, நாம் எப்பொழுது மறுரூபமாக்கப்படுகிறோமோ அதன் பின்புதான் இவைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆகவே தான் இந்த கிரியேஷன் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. ஆகவே தான் நாம் எப்பொழுது சரீர மீட்பு, இந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவது என்கிறது நம்முடைய சரீர மீட்பை குறித்து நாம் சரீர மீட்படைந்து நம்முடைய சரீரம் கூட தேவனுடைய புத்திரர் என்கின்ற நிலைமைக்கு மாறுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரர் தான், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நம்முடைய சரீர ரீதியாக நாம் இன்னும் அந்த நிலைமை அடையவில்லை. இதை குறித்து நான் உங்களுக்கு புரிய சொல்ல வேண்டும் என்றால், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் தான். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாம் மாற்றப்படுவோம். நம்முடைய சரீரம் ரீதியாக மாற்றப்படுவோம். இயேசு கிறிஸ்து எந்த நிலைமை என்ன விதத்துல இருக்கிறாரோ, அவருடைய மேனி எப்படி இருக்குமோ அதை போல நம்முடைய சரீரங்களும் மாற்றப்படும். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பிள்ளைகளானால் உடன் சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். எந்த விதத்திலும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத அளவிற்கு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக பிதாவாகிய தேவன் நம்மை மாற்றுகிறார். அதுதான் சொல்லப்படுகிறது. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம், அவருக்கு ஒப்பாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பா இருப்போம். அப்போ இந்த காரியம்தான் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு என்று சொல்லும்போது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றப்படுகிற நாள், அந்த நாளுக்காக சிருஷ்டியானது, ஒட்டுமொத்த கிரியேஷனும் படைப்புகளும் காத்து கொண்டிருக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அந்த நாள் வெளிப்பட்டால் மட்டும்தான் அந்த படைப்புகளும் இப்பொழுது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக சிக்கி இருக்கிறது அல்லவா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அந்த சுயாதீனத்தை அதுவும் பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அது காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் எப்போது வெளிப்படுவார்கள் என்று சொல்லி அது பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கு இந்த சரீரம், மனிதர்களுக்கு இந்த சரீர மீட்பு கிடைக்கும், ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு என்றைக்கு அந்த சரீர மீட்பு கிடைக்கும், அப்பொழுது நாமும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியுமே என்று சொல்லி சர்வ சிருஷ்டியும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு விடுதலை கிடைக்கும் போது சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை சாப்பிடாது. சிங்கம் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக இருக்கும், எல்லாம் வெஜிடேஷனாக மாறும். அப்போ தேவனுடைய பருவத்தில் யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு கிரியேஷனும், மனிதர்கள் மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு கிரியேஷனும் தீங்கு செய்ய முடியாது. அது படைக்கப்பட்ட நோக்கத்துக்கோடு அது காணப்படும். அழிவுக்குரிய அந்த தன்மையிலிருந்து மாற்றப்படும் என்பதாக நாம் பார்க்க முடியும். என் பரிசுத்த பருவமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அப்போ அந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து இவைகள் எல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்கிறதுக்காக ஆண்டவர் வருவார். வரும்போது பூமியை சீர்படுத்துவார். புதிய இப்பொழுது இருக்கிற பூமி அக்கினிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது மறுபடியும் புதிதாக மறுபடியும் சிருஷ்டிக்கப்படும் என்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 65ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும்.
ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இப்போ இந்த சிருஷ்டிகள், படைப்புகள், கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் தற்போது பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரசவ வேதனை என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி, பிரசவம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு தெரியும் எனக்கு குழந்தை பெறப்போகிறது, இத்தனை நாள் கழித்து எனக்கு குழந்தை போகிறது என்று சொல்லி தெரியும். அதாவது எக்ஸட்ரா இத்தனை நாள் கண்டிப்பாக பிறக்கும் என்று தெரியாவிட்டாலும் இந்த இந்த நாட்களில் 1-2 நாட்கள் முன்ன பின்னா இருந்தாலும் இந்த குழந்தை எனக்கு கண்டிப்பாக பிறக்கும் என்று தெரியும். அப்போ அந்த பிறக்கும் என்று தெரியும் நாட்கள் நெருங்க நெருங்க அந்த பெண்ணுக்கு வேதனை அதிகமாகிக் கொண்டே போகும். அந்த வேதனை மத்தியிலும் அந்த பெண் அதை என்னது, எப்பொழுது என்னுடைய குழந்தை முகம் பார்க்க முடியும், எப்பொழுது என்னுடைய முகத்தை, அந்த குழந்தையினுடைய முகத்தை எப்பொழுது இந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். அப்போ அதை போல இந்த சிருஷ்டிகளும், கடவுளால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளும் பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த மனிதர்கள் சரீரம் மீட்படைவார்கள், எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும், எப்பொழுது இந்த மனிதர்கள் சரீரம் மீட்படைவார்கள் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறது. காரணம், அதற்குள்ள வேதனை என்னவென்றால், அப்பொழுதுதான் நம்முடைய இந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்தான் நமக்கு ஒரு மீட்பு என்கிறது அந்த சிருஷ்டியுடைய நம்பிக்கை. ஆகவே அதுக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக என்னது, நமக்கு ஒரு மீட்பு உண்டு, நம்ம மனிதர்களுக்கு ஒரு சரீர மீட்பு உண்டு, தேவனுடைய புத்திரர்கள் கண்டிப்பாக வெளிப்படுவார்கள். ஆகவே அது என்றைக்கு என்று தெரியாவிட்டாலும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரசவ வேதனைப்படுகிற பெண்ணை போல குழந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது போல, வலியையும் பொருட்படுத்தாமல், அந்த வலி வந்தாலும் பரவாயில்லை, அந்த குழந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும் என்கிறதற்காக வலியை பொறுமையோடு சகித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா. வலியை பொருட்படுத்தாமல், இந்த வலி தானே, சரி கொஞ்ச காலம் தான் இந்த வலி இருக்கும், ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய குழந்தையை பார்க்க முடியும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருப்பதை போல இந்த சர்வ சிருஷ்டியும் ஒரு வலியை உள்ள அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், தற்போது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த அடிமைத்தனம் கண்டிப்பாக மாறும் என்றைக்கு என்று தெரியாவிட்டாலும் கூடிய கொஞ்ச காலத்தில் இந்த அடிமைத்தனம் மாறும். கொஞ்ச காலத்திலே தேவபுத்திரர்கள் வெளிப்படுவார்கள், கொஞ்ச காலத்திலே இயேசு கிறிஸ்து வருவார், அப்பொழுது தேவபுத்திரர்கள் வெளிப்படுவார்கள், நம்முடைய அடிமைத்தனம் மாறும் என்று சொல்லி சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது, ஆண்டவர் எப்பொழுது வெளிப்படுவார் என்று சொல்லி நாம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அது ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் காத்திருந்து தவிப்பார்களா? இல்லை. ஆனால் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் உண்மையிலேயே தேவனால் பிறந்தார்களோ, ஆவியின் முதற் பலன்களை பெற்றார்களோ, ஆவியின் முதற் பலன் ரட்சிப்பு, தேவனோடு உள்ள உறவு, அந்த பலனை பெற்றவர்கள் நம்முடைய சரீர மீட்பாகிய, இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். என்றைக்கு இந்த பாவ சரீரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, என்னுடைய மனம் நினைக்கிறது, நான் நினைக்கிற காரியங்கள் இந்த சரீரம் செய்ய விடாமல் தடுக்கிறதே, இது ஒரு பாவ சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி, இந்த சரீரத்திலிருந்து எனக்கு எப்பொழுது ஒரு விடுதலை, எனக்கு இந்த சரீரத்திலிருந்து எப்பொழுது ஒரு மீட்பு கிடைக்கும், இந்த சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை போல நானும் மாற முடியும் என்று சொல்லி ஒரு தவிப்பு இருக்கிறது அல்லவா. யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு இருக்கு. ஆகவேதான் சர்வ சிருஷ்டியும் அதை ஒரு தவிப்போடு இருக்கிறது, வேதனைப்படுகிறது. அதே போல ரட்சிக்கப்பட்ட மனிதர்களும், அதாவது ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்கள் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலேதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டது எந்த நம்பிக்கையினாலே, நமக்கு ஒரு மீட்பு உண்டு, நம்முடைய சரீரத்துக்கு ஒரு மீட்பு உண்டு, இந்த சரீரம் பாவமே செய்யாத ஒரு நிலைமையை அடைய முடியும், இந்த சரீரம் மாற்றப்படும் ஒரு மறுரூபம் உண்டு, அப்படிப்பட்ட மறுரூபத்தை கடவுள் எனக்கு தர முடியும். ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, பாவத்தை மன்னித்து மீட்டு என்னை புது மனிதனாக மாற்றி எனக்கு இந்த சரீரத்தை கூட மாற்றி தர முடியும்.
எனக்கு மரணம், அதன் மித்த மரணம் இல்லாத வாழ்க்கையை தர முடியும் என்று சொல்லிதானே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த நம்பிக்கையினாலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் பொறுமையோடு காத்திருக்கிறோம். அதற்கு அந்த பொறுமைக்கு மத்தியில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பொறுமையோடு சகித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது அந்த பொறுமையோடு அந்த துன்பங்களை பாடுகளை சகிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நம்முடைய நம்பிக்கை. ஆனால் நான் காண்கிறதை நம்புகிறதில்லை, காணாததை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் காண்கிறதை மட்டுமே நம்புவார்கள், காணாததை நம்புவதில்லை. ஆகவே தான் அவர்கள் வெளிப்புற அடையாளங்களை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்புற அடையாளங்களை தேடுகிறவர்கள் அந்த தேவனை விட்டு பின்வாங்குகிறவர்களாக இருப்பார்கள். நாம் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எந்த அடிப்படையில் கிறிஸ்தவத்தில் வந்தோம், இந்த விஷயம் பார்த்து இங்க வா, இங்க வந்தா உனக்கு செல்வம் கிடைக்கும், நீ பணக்காரனாக முடியும் என்று சொல்லி ஒரு மனிதனை அழைத்து அந்த கூட்டத்தில் பங்கெடுப்பதன் மூலமாக ஒருவர் நிஜமாகவே பணக்காரன் ஆகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நம்புவது ஒரு கிறிஸ்தவம் அல்ல. அதை நம்புவது ஒரு அடிப்படை விசுவாசமும் அல்ல. நம் காணாததை நம்பி வருகிறது தான் விசுவாசம். அதன் கிறிஸ்தவ நம்பிக்கை. ஆண்டவர், நான் இயேசு கிறிஸ்துவ எதற்காக நம்புகிறேன்? நான் இப்பொழுது பார்த்த காரியங்களை மட்டுமே நம்புகிறேனா, காணாததை நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கிறேனா என்கிறதை வைத்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா என்று தீர்மானிக்க முடியும். நாம் காண்கிறதை நம்பினோமாகில் அதுல என்ன விசேஷம் இருக்கிறது? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். இந்த பூமியில துன்பங்கள் வருகிறதா, இந்த பூமியில நமக்கு பாடுகள் வருகிறதா, பொறுமையோடு காத்திருப்போம். ஆனால் காணாத ஒன்று இருக்கிறது, அதற்கு அது வரும், அது வரும்போது வரும். அது வரைக்கும் இந்த பூமியில துன்பம் இருக்கும், அது எனக்கு தெரியும் என்று சொல்லி அது எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும், இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நாம் தேவனை கூட சார்ந்து நாம் காணாத ஒரு உலகம் இருக்கிறது, அவர் வருவார், அதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பூமியில அனுபவிக்கிற பாடுகள் கொஞ்சம்தான், இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி பொறுமையோடு காத்திருப்பேன். சர்வ சிருஷ்டியும் அப்படி பொறுமையோடு காத்திருக்கிறது, நானும் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்கள் பொறுமையோடு காத்திருப்பார்கள். ஆனால் யாருக்கு பொறுமை இல்லை? பணத்திற்காக அல்லது கடவுளை நம்பி வந்தால் என்னுடைய இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் எல்லாம் நான் விரும்புகிற நடிக்கும் என்று சொல்லி தன்னுடைய சுய விருப்பத்திற்காக கடவுளை தேடி வருகிறவர்கள், மதம் மாறுகிறவர்கள், இவர்களுக்கு பொறுமை இருக்காது. ஒரு பிரச்சனை வந்து சொன்னால் ஐயோ ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி முறுமுறுப்பார்கள். அவர்களுக்கு பொறுமை இருக்காது. காரணம், அவர்கள் நம்பி வந்ததை கிறிஸ்தவத்துக்கு வந்தால் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம், கிறிஸ்தவத்துக்கு வந்தால் எல்லாம் நான் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கிடைக்கும், நான் எதை விரும்புகிறேனோ அதை ஆண்டவர் தருவார் என்கிறது நம்பிக்கை. அதுவல்ல நம்பிக்கை. நாம் காண்கிறதை நம்பினோமாகில் அதுல என்ன விசேஷம் இருக்கிறது? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருக்க வேண்டும். அந்த காரணம், அந்த நம்பிக்கையினாலே நான் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அந்த நம்பிக்கை இல்லாமல் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். பாருங்கள், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ள தவிக்கிறோம். ஒரு தவிப்பு, ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளாக ஒரு தவிப்பு இருக்கும். எப்பொழுது இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்பு கிடைக்கும் என்கின்ற ஒரு தவிப்பு இருக்கு. இந்த பூமியில இந்த ஒரு பாடு இருக்கிறது, இந்த மாமிசமே நமக்கு பாடாக இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அப்போ ஒரு தவிப்பு இருக்கு, எப்பொழுது ஒரு மீட்பு கிடைக்கும், சரீரத்துக்கு ஒரு மீட்பு கிடைக்கும் என்று தவிப்பு இருக்கு. அந்த நம்பிக்கையினாலே தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுகிறதுல என்ன எது வருகிறது? நம்முடைய நம்பிக்கை எந்த அடிப்படையில் இருக்கிறது என்று வருகிறது. நம் வேதம் சொல்லுகிறது, தேவன் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி அப்போஸ்தலர் கூறுகிறார். 15ஆம் அதிகாரத்திலே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் இதை கூறுகிறார். இப்போ சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார்.
அதற்கு ஒப்பாக நானும் மரித்தேன், நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், நானும் அவரோடு கூட அவரை போல மாறுவேன், உயிர்த்தெழுந்து. அன்புக்குரியவர்களே, எனக்கும் என்னையும் ஆண்டவர் எழுப்புவார் என்கிறது தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அடிப்படையில் ஒரு மனிதன் விசுவாசிக்காவிட்டால், இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் விசுவாசியாமல் தன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்றை விசுவாசித்து காணப்படுவான் என்று சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. இன்றைக்கு பல ஷோக்கள் காண்பிக்கிறார்கள், மக்கள் காணும்படியான ஷோக்கள் காண்பிக்கிறார்கள், மேஜிக் காண்பிக்கிறார்கள், காண்பித்து நாங்கள் பெரிய ஆட்கள் என்று சொல்லி தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் பொறுமையோடு காத்திருக்கிறோமா? எந்த அளவிற்கு நம்மிடத்திலே பொறுமை இருக்கிறது? நமக்கு பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வரும்போது நமக்குள்ளாக எந்த மாதிரியான தவிப்பு இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். ஆகவே நாம் காணாத நம்பினோமாக நாம் தைரியமாக பொறுமையோடு காத்திருப்போம். அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக அன்புகிறவர்களே, வாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் இதைத்தான் சொல்லுகிறது. அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டு தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நீதிமானாக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே இதை பெற்று தேவ மகிமை அடைவோம், கண்டிப்பாக ஒரு நாள் தேவ மகிமை அடைவோம் என்று சொல்லி நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த நம்பிக்கையிலே வாழும்போது உபத்திரவம் பொறுமையை நமக்கு உண்டாக்குகிறது. அன்றாக உபத்திரவம் யாருக்கெல்லாம் முறுமுறுப்பை உண்டாக்குகிறதோ, இந்த உபத்திரவம் யாருக்கெல்லாம் ஒரு சலிப்பை உண்டாக்குகிறதோ, யாருக்கெல்லாம் கடவுள் மீது கோபத்தை உண்டாக்குகிறதோ, தயவு செய்து உங்கள் நம்பிக்கையை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா என்று. காரணம், உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும், பொறுமையோடு காத்திருப்பார்கள். பிரசவ வேதனையோடு படுகிறதை போல இந்த வேதனை பட்டாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக உனக்கு ஒரு சரீர மீட்பு இருக்கிறது, அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு வைத்து இருக்கிற மகிமை என்பது மேலான ஒரு காரியம். அதை ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வருகிற பாடுகள் எல்லாம் லேசானது, அதி சீக்கிரத்திலே நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். மிஞ்சி நான் இந்த பூமியில 100 வருடம் வாழ்வேனா, 100 வருடம் தான் இந்த பாடுகள் என்று சொல்லி வாழுகிறவனாக இருப்பான். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு வரலப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அல்லவா? அந்த தேவ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது. கண்டிப்பாக தேவ மகிமை அடைவோம். அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு உறுதி ஆண்டவர் தந்திருக்கிறார். நம் காணாததைத்தான் நம்புகிறோம், அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வெட்கப்படுத்தாது என்கின்ற ஒரு உறுதியை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. ஆகவே அவர்கள் தங்கள் செயல்களை வைத்துக் கொண்டு அதை செய்யலாம், இதை செய்யலாமா, எதை செய்தால் நான் எதை செய்தால் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஓடுவார்கள். ஆனால் அவர்கள் சரியான உண்மையை புரிந்து கிறிஸ்துவனிடத்திலே வந்தார்கள் என்றால், கிறிஸ்து என்னை மீட்டிருக்கிறார், கிறிஸ்துவால் என்னை மீட்க முடியும், நான் அவரிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவரை நம்பி வந்தால், அவரை சார்ந்து வாழ்ந்து அவரை விசுவாசித்தால், அவர் மூலமாக வருகிற அது நிமித்தம் வருகிற பாடுகளை சகிப்பார்கள். அவர்கள் பொறுமையோடு காத்திருப்பார்கள். காரணம், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த பூமியில நான் பாடுபட்டாலும், இந்த பூமியில நான் கொஞ்ச காலம் பாடுவதை எனக்கு யுகயுகமான வாழ்க்கை கிறிஸ்துவோடு உண்டு, நான் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளியாக அவரோடு உடன் சுதந்திரராக இனி உள்ள காலத்தை வாழ முடியும் என்கிற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்கும். நம்மை சுற்றியுள்ள சிருஷ்டிகள் எல்லாம் பொறுமையோடு காத்திருக்கிறதாம், அதற்காக பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கிறதாம், எப்பொழுது தேவபுத்திரர்கள் வெளிப்படுவார்கள் என்று சொல்லி, அதாவது எப்பொழுது இந்த மனிதர்களுக்கு சரீர மீட்பு கிடைக்கும் என்று சொல்லி அவைகள் தவிக்கிறதாம். சரீர மீட்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உண்டு, நமக்கு உண்டு. அதற்காக நம்மை சுற்றியுள்ள சிருஷ்டிகள் தவிக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களும் அப்படிப்பட்ட ஒரு தவிப்பை தவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பொறுமையோடு காத்திருப்பார்கள். தயவு செய்து சோர்வுகள், பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் உங்கள் நம்பிக்கை, விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம், மாறாக விசுவாசத்தில் துவண்டு போய்விட வேண்டாம். காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். இக்காலத்து பாடுகள்
இனி வெளிப்பட போகிற மகிமையோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல.